நிச்சயமா அதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. திருமாவளவன் பின்னால் நிற்கும் ஒவ்வொரு தொண்டரும் திருமாவளவனின் அறிவுக்காகவும் அரசியலுக்காகவும் நிற்பவன். கரெக்டா? நிச்சயமா அதுல விசிக தொண்டர்கள் அப்படிதான் பெரும்பாலும் நிற்கிறாங்க. நான் பல இடங்களில் இதை பதிவு செய்திருக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை தலித் அரசியல் என்பது அந்த தலித் தலைவருக்கு அதிகபட்சம் ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பி சீட்டோடு தலித் அரசியலே முடிந்துவிடும். தலித்துகளுக்கு அதிகார பகிர்வு என்பதை தமிழகத்தில் எந்த அரசியல் தலித் தலைவரோ அல்லது தலித் அமைப்புகளோ செய்ததே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற எல்லா திருமாவை தவிர்த்த அத்தனை பேரையும் நான் சொல்றேன். இன்னைக்கு தலித்துகள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களின் பெயர்களை வைத்துக்கொண்டு இயக்கம் மற்றும் கட்சிகள் நடத்தக்கூடிய எல்லா அமைப்புகளையும் நீங்க பாருங்க. எனக்கு சீட்டு அவ்வளவுதான், ஒரு சீட்டு அவ்வளவுதான். இன்னும் சில பெரிய அளவில் வளராத சில தலித் அமைப்புகள் மேடையில் இடம் கிடைத்தாலே போதும் என்ற தலித் அமைப்புகளை நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் இருக்கிறார்கள், நான் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. அதற்கு மத்தியில் கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாக தலித்துகளுக்கு அதிகாரம்